மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் நிறைய விஷயம் தெரியவே இல்லை. அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இவங்க வாழ்க்கை இப்போ குழந்தை பிறந்த வரைக்குமே எந்த விஷயமே ஞாபகம் இல்லை. அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இவங்களாம் நம்மளோட தூரத்தை சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காக்கு யமுனாக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சா, கங்காவுக்கு அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சா, இந்த எந்த விஷயமே எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி ரூம் காமிச்சிட்டு குழந்தைய கடைசியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கங்கா எல்லாமே போய் பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. ஸோ விஜய் பார்த்திங்க அப்படின்னா விஜயோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்கன்னா விஜயோட நிலைமையே அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த ஃபேமிலிட்ட அவங்கெல்லாம் பொய் சொல்லி விஜய் உயிரே போயிடும், இனிமேல் குழந்தை மட்டும் தான் எங்களுக்கு ஆறுதல்னு சொல்லி பாட்டி தாத்தா எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா விஜயும் க்யூர் ஆகி வந்துட்டாரு. அவருக்கு பழைய ஞாபகம்லாம் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மறந்து போகலை. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே காவேரி எங்கே குழந்தை நல்லா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்ப்பா, இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விஜயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் காவேரிங்கன்னு கேட்கும்போது காவேரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாரு. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி உன் குழந்தைக்காக நீ நல்லபடியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விஜய் குழந்தை வந்துருச்சு, ஆனால் காவேரி நம்மக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காவேரி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் எப்போ தான் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.